ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் எக்ஸைஸ் வந்து 9th சம் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வேறு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே கிடையாது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ அக்கௌண்ட்ஸ் வந்து தான் ஃபஸ்ட் டைம் கற்றுக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, இந்த சம் எப்படி போடலான்றதை பார்ப்போம். ஸோ யூஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட்டு அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட்டு நமக்கு தெரியும். ஸோ தெரியாதவங்க இருந்தால் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களா இருந்தால் அந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் எடுத்துக்கும் போது நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன கொண்டு வருவோம், டெபிட் சைடில் என்ன கொண்டு வருவோம் அண்ட் கிரெடிட் சைடில் என்ன கொண்டு வருவோம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ லாஸ்ட் இயரோட க்ளோசிங் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரோட ஓப்பனிங் ஸ்டாக். ஓகேங்களா. ஸோ எப்போயுமே வந்து ஓல்டு ஸ்டாக் இல்லாமல் இருக்காது. எந்த ஒரு கம்பெனிலையுமே இல்லை, சின்ன ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டால் கூட பார்த்திங்கன்னா ஓல்டு ஸ்டாக் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் இயரோட க்ளோசிங் இந்த இயரோட ஓப்பனிங் ஸ்டாக் 8000 நம்ம அது இங்கே கொண்டு வரோம் டெபிட் சைடில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் வந்து நம்ம ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ எவ்வளோ சேல்ஸ் ஆகுதோ அதுக்கேற்ற போல நம்ம பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் பர்ச்சேஸ் நம்ம டெபிட்டில் கொண்டு வரோம். ஸோ பர்ச்சேஸ் வந்து 22,000. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெபிட்டில் நம்ம பர்ச்சேஸ் கொண்டு வரும்போது கிரெடிட்டில் நம்ம சேல்ஸ் கொண்டு வரணும். சேல்ஸோட வேல்யூ வந்து 42,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ நம்ம கிரெடிட்டில் கொண்டு வரோம். தென் ஆல் அதர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இப்போது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெபிட்டில் கொண்டு வரணும். ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பென்சஸ் ஆன் பர்ச்சேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ நம்ம டெபிட்டில் கொண்டு வரணும். 2,500. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது க்ளோசிங் ஸ்டாக் மட்டும்தான். ஓகேங்களா. $4,500. இப்போ நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். இப்போ 46,500லேருந்து $32,500 லெஸ் பண்ணால் நமக்கு ₹14,000 கிடைக்குது கிராஸ் ப்ராஃபிட். ஓகேங்களா. ஸோ டெபிட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி ரிலேட்டடாக நடக்கிற எல்லா எக்ஸ்பென்ஸுமே வந்து நம்ம வந்து டெபிட் சைடில் கொண்டு வரணும். ஓகேங்களா. இப்போ கிராஸ் ப்ராஃபிட் நமக்கு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த கிராஸ் ப்ராஃபிட் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். வேல்யூ 14,000. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெபிட்டில் என்னென்னலாம் கொண்டு வரணும்னு பார்த்திங்கன்னா லாஸஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து நம்ம டெபிட்டில் கொண்டு வரணும். ஓகேங்களா. ஸோ ஆஃபீஸ் ரிலேட்டடாக இருக்கிற எக்ஸ்பென்சஸும் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கொண்டு வரோம். ஃபினான்ஷியல் சார்ஜஸ் பெய்டு ₹3,500. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ் ₹1,000. Bad debts 1,200.
trade expenses, discount allowed, commission allowed 1100, selling expenses 600, repairs on office vehicles, ₹600. ஸோ எல்லா சார்ஜஸுமே இங்கே கொண்டு வந்தாச்சு. இப்போ கிரெடிட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக கிரெடிட்டில் வந்து இன்கம் அண்ட் கெயின், ஸோ இன்கம் அண்ட் கெயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட்டில் கொண்டு வரணும். பட் சம்மில் வந்து அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. சப்போஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் மட்டும் நம்ம கிரெடிட் சைடில், ஓகேங்களா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் கொண்டு வரணும், ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம நெட் ப்ராஃபிட் கொண்டு வரலாம். ஏன்னா 14,000 இருக்குது கிரெடிட் சைடில். இப்போ 14,000லேருந்து 9,800 லெஸ் பண்ணால் நமக்கு 4,200 கிடைக்குது. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 4,200. ஸோ நெட் ப்ராஃபிட் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஆன்சர் வந்து நெட் ப்ராஃபிட் 4,200 கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஃபேக்ட்ரி ரிலேட்டடாக இருக்கிற எக்ஸ்பென்ஸ்லாம் நம்ம டெபிட் பண்ணுறோம். ஸோ பீனல் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ரிலேட்டடாக இருக்கிற எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ்லாம் நம்ம வந்து டெபிட் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ கிரெடிட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பீனல் அக்கௌண்ட்டில் இன்கம் அண்ட் கெயின்ஸ்லாம் நம்ம வந்து கிரெடிட் கொடுக்குறோம், ஓகேங்களா. ஸோ இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் அண்ட் பீனல் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நம்ம வந்து சம்மை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே எந்த சார்ஜஸ் எங்கே கொண்டு வரணும் அப்படின்ற நாலேஜ் நமக்கு இருந்தாலே சம்மை ரொம்ப ஈஸியாக அட்டென்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.